இன்றைக்கு காலைகளில் உங்கள் மத்தியிலே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு විද්‍යාසන මාපට කතා කරන්න ගත මාතෘකාව மனதுருகும் தெய்வம். සිත් උන්වන දෙවිඳුනි. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, ඔබගේ පැත්තෙන් ඉන්නකොට ඔබ කියන්නේ எங்களுடைய தேவன் අපගේ දෙවියන් වහන්සේ. மனதுருகும். සිත් උන්වන දෙවියන් වහන්සේ. மனதுருகிறது. සිත් උන්වන දෙවියන් வහන්සේ. எங்களுடைய தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறபடியாக அவர் மனதுருகிறார். අපගේ දෙවියන් වහන්සේ අපි හැම කෙනෙක් ගැන උන්වහන්සේට තැකීමක් තිබෙන නිසා උන්වහන්සේ සිත් උන්වන දෙවියන් எல்லா වහන්සේ. கண்களை மூடி අපි හැම කෙනෙක්ම ඇස් පියාගෙන நாங்கள் ஒரு காரியத்தை நினைத்துக்கொள்வோம். එක දෙයක් අපි මතකයට அந்த ගෙන மனதுருகிற தெய்வம் இறங்கி வர வேண்டும். සිත් උන්වන දෙවියන් දැසෙන්න ඕනේ. எல்லாரும் கண்களை மூடி හැම කෙනෙක්ම ඇස් පියාගෙන சொல்லுவோம், අපි කියමු என் மீது மனதுருகும், ස්වාමීනි මා කෙරේ සිත් උන්වෙන්න என் மீது மனதுரங்கும் மனதுருகும் என்று සිත් சொல்லுவோம். උන්වන මා උදෙසා ස්වාමීනි மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார் துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார் துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஆமென். அவருடைய மனதிற்கும் அவருடைய கிருபை இரக்கம் காலைதோறும் புதிதாயிருக்கும் என்று பாடினோம். උන්වහන්සේගේ කරුණාව දයාව සෑම උදෑසනකම අලුත් වී තිබේ කියලා අපි ගායනා කළා. அவர் கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்தது. උන්වහන්සේ සිත් උන්වන්නා වූ කරුණාවෙන් සහ දයාවෙන් மத்திய පිරුණු 14 அதிகாரம் 14 வசனம் இப்படி வரைகிறது. මතෙව් 14 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි වගන්තිය මෙසේ සටහන් කරනවා. උන්වහන්සේගේ මහත් සමූහයක් දැක ඔවුන් කෙරෙහි අනුකම්පාවේ ඔවුන්ගේ රෝගී සුව කළසේක. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மனதுருகினார். උන්වහන්සේ මහත් සමූහයක් දැක්ක වෙලාවේදී ඔවුන් කෙරෙහි උන්වහන්සේ අනුකම්පා වුණා. திரளான ஜனங்களை கண்ட பொழுது இயேசு மனதுருகினார் என்று வேதம் சொல்கிறது. විශාල සමූහයක් දැක්ක වෙලාවේදී යේසුස් වහන්සේ සිත් උන්වහන්සේ කරුණාවෙන් පත් වුණා. உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ලෝකයේ දේශ අපි බලනවා. திரளான ஜனங்கள் வருகிற வேளையிலே විශාල සමූහයක් එන වෙලාවේදී அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், දේශපාලකයන් සිතන්නේ මොකක්ද? இந்த ஜனங்கள் என் பின்னதாக வருகிறார்கள், මේ ජනතාව මගේ පිටුපස්සෙන් එන්නේ. இவர்களை ஏமாற்றி எதையாவது செய்து கொள்ளலாம். ඔව්ව රවට්ටලා කුමකෝ කරන්න පුළුවන්. திரளான ஜனங்கள் என்னை பார்க்க வருகிறார்கள், විශාල සමූහයක් මාව බලන්න. இவர்களுக்கு கூட நான் மேன்மை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். මේ අය තුලින් මම උසස් වෙන්න ඕනි කියලා උනන්දු அதுதான் அரசியல்வாதிகள் செய்கிறதான வேலை. දේශපාලකයන් කරන්නේ මේ කාර්යයයි. ஆனால் வியாபாரிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், ව්‍යාපාරිකයන් මොකද්ද කරන්නේ? திரளான ஜனங்கள் வந்தவுடனே විශාල සමූහයක් එන වෙලාවේ இவர்களுக்கு நான் என்னத்தை விற்று அவரிடம் பணத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம். ඔවුන්ට මොනවද දෙයක් විකුණලා මම සල්ලි හම්බ කරගන්න. திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுது විශාල සමූහයක් அவர்களை ගන්නවා. கொண்டு எனக்கு என்ன நன்மை வரும்? ඔවුන් තුලින් මට ලැබෙනා යහපත. திரளான ஜனங்களை நாங்கள் காணும் பொழுது විශාල සමූහයක් අපි දකින්න වෙලාවේ நாங்க என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? කල්පනා කරනවා இவர்களை கொண்டு எனக்கு என்ன நன்மை? මේ අය තුලින් මට ලැබෙනා යහපත මොකක්ද? திரளான ஜனங்கள் இருக்கிற இடத்துல විශාල සමූහයක් ඉන්න වෙලාවේ பிச்சைக்காரர் இருப்பார்கள். සිංගන්නන් ඉන්නවා. எங்க திரளான ஜனமோ அங்க பிச்சைக்காரர்கள் போயிருப்பார்கள். විශාල සමූහයක් ඉන්නේ සිංගන්නන් මිස්ථානේ ඉන්නවා. அதற்கு ஸ்தோத்திரம். கத்தார் தேசத்திலே அப்படி இல்லை. ස්වාමීන් වහන්සේ සූර්යවේව කතාප් දේශේ වගේ නැහැ. திரளான ஜனங்கள் இருக்கிற இடத்துல பிச்சைக்காரர்
பிச்சைக்காரர் போய் பிச்சை வாங்க இருப்பார்கள். විශාල සමූහයක් ඉන්න ස්ථානයේදී සිඟානන් ගොස් සිනා සිඟා ගන්නට. இன்றைக்கு நாளிலே எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் என்ற அவளோடு திரளான ஜனங்கள் மத்தியிலே අද இருக்கிறார்கள். දවසේදී මට යම් දෙයක් ලැබේදෝ කියලා ඒ සමූහය අතරේ වුන් සිටිනවා. விவிதமான இடங்களிலே திரளான ஜனங்கள் வரும் பொழுது ஜனங்கள் விவிதமாக நினைக்கிறார்கள். විවිධ ස්ථානවලින් ජනතාව ඉන්න ස්ථානවල විවිධාකාර වූ සිතනවා. ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். යම් කිසි දෙයක් ලබා ගන්න පිණිස ඔව් කල්පනා කරනවා. ஆனால் நற்செய்தி என்னவென்றால் නමුත් සුබ ආරංචිය මොකක්ද? இயேசு திரளான ஜனங்களை பார்த்த பொழுது යේසුස් වහන්සේ විශාල සමූහයක් දැක්කා. ஜனங்களிடமிருந்து ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணாமல் ඒ ජනතාව අතර යම් දෙයක් ලබා ගන්නට උන්වහන්සේ උත්සාහ அவர் කළේ. மனதுருகி උන්වහන්සේ සිත් இந்த ஜனங்களுக்கு நான் என்னத்தை கொடுக்க வேண்டும் என்று මේ நினைக்கிறார். ජනතාවට මම කුමක්ද දෙන්න ඕනි කියලා උත්සාහ எங்களுடைய தெய்வம் எடுக்கிற தெய்வம் அல்ல, எங்களுடைய தெய்வம் கொடுக்கிறவர். தெய்வம் திரளான ஜனங்களை பார்த்த உடனே மனமுறங்கி மனமுருகிறவராய் විශාල සමූහයක් දැක්ක වෙලාවේ උන්වහන්සේ අනුකම්පාවෙන් සිත් උණුමුණු වෙනවා. எங்களையும் என்னையும் இந்த காலை வேளையிலே இயேசு பார்க்கும் பொழுது மனமுருகிறார். මේ උදෑසන ඔබ මා දෙස බලන වෙලාවේ යේසුස් වහන්සේ සිත් උණු වෙනවා. இந்த பிள்ளைகள் ஆவலோடு வந்திருக்கிறார்கள். මේ දරුවන්ට ආශාවෙන් ඇවිසිරෙනවා. தேவைகளோடு வந்திருக்கிறார்கள். අවශ්‍යතාවයෙන් ඇවිසිරෙනවා. பிரச்சனைகளோடு வந்திருக்கிறார்கள். ඇවිසිරෙනවා. வியாதியோடு வந்திருக்கிறார்கள். රෝගයන් සමග ඇවිසිරෙනවා. நான் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கொடுக்க මම வேண்டும் මේ දරුවන්ට කුමක් හෝ දෙන්නට ඕනේ. என்று அவர் மனதுருகிறார். එලෙස උන්වහන්සේ සිත් උණු වෙනවා. நான் சரித்திரத்தில் கொஞ்சம் வாசித்து பார்த்த பொழுது භාගතුමා ඉතිහාසය ගැන කියවන වෙලාවේදී யூதர்கள் கிரேக்க பாஷையிலும் எபிரேய பாஷையிலும் යුදෙවරු ග්‍රීක සහ එබ්‍රු භාෂාවෙන් இயேசுவின் மனதுருக்கத்தை இப்படி வர்ணிக்கிறார்கள். යේසුස් වහන්සේගේ ඒ අනුකම්පාවී කියලා මෙතන සඳහන් කරලා. ஹalleluya. හalleluya. ஆண்டவருடைய மனதுருக்கத்தை குறித்து அவர்கள் இப்படி வர்ணிக்கிறார்கள். ඒ උන්වහන්සේගේ අනුකම්පාව ගැන මෙලෙස විස්තර කර තිබෙනවා. மனதுருக்கம் என்றால் අනුකම්පාව කියලා කියන්නේ அது எங்களுடைய வயற்றடியில இருந்து குடலுக்குடாக எழும்பி வருகிறது. මගේ බඩේ ඉඳලා නැත්තම් බොක්ක කියලා කියන්න පුළුවන්. අතුලාන්තරේ ඉඳලා එන්නට ඕනේ. அப்படி என்றால் ஒருவரை குறித்து மனதுருகும் பொழுது அப்படியே உள்ளிருந்து வருகிறது. ඒ කියන්නේ කෙනෙක් කෙරේ අපි අනුකම්පා කරනවා කියලා කියන්නේ ඇතුලේ ඉඳලා එළියට එනවා. ஒருவர் மரித்து போகும் பொழுது நாங்கள் அழுகும் பொழுது மேலாக அழுவது கிடையாது, உள்ளே இருந்து அப்படியே அழுகிறோம். යම් කිසි කෙනෙක් මැරෙන වෙලාවේදී අපි උඩින් අඬන්නේ නැහැ. ඇතුලේ ඉඳලා බොක්කෙන් අඬන්න ඕනේ. ஒருவரை குறித்து நாங்கள் கருத்தாய் இருந்து அவரை அதிகமாய் நேசிக்கும் பொழுது යම් කෙනෙක්ට අපි පැකීමක් ලෙස ඔවුන්ට අපි ගොඩාක් අනුකම්පා කරනවා. மனதுருகும் பொழுது අනුකම්පාව அது වෙනවා. உள்ளே இருந்து வருகிறது. ඇතුලෙන් ඒක එළියට එනවා. அருமை தேவஜனமே, எங்களை குறித்து ஆண்டவருடைய மனதுருக்கம் எப்படி தெரியுமா? අප පිළිබඳව දෙවියන් වහන්සේ තිබෙන අනුකම්පාව මොකක්ද? அவருடைய நாவிலிருந்து வாயிலிருந்து அல்ல, උන්වහන්සේගේ දිවෙන් කටෙන් නොවේ. அவருடைய உள்ளே இருந்து උන්වහන්සේ ගැඹුරෙන් තමයි. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவரை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். දෙවියන් වහන්සේ සිතනවා. அவர் முழு மனதோடு அவர் மனதில் උන්වහන්සේ මුළු සිතින්ම අනුකම්පා කරනවා. அந்த ஜனங்கள் வறுமையாய் போக முடியாது என்று அவருக்கு ஒரு ஆதங்கம். මගේ ජනතාව විශ්ව යන්නට එපා කියනවා වූ එවැනි ආසාවක්. அவர் எப்படியாவது ஏதாவது ஒன்றை நான் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு මම மனதிருக்கிறார். යම්සි දෙයක් දීලාම පිටත් කරන්න කියන ඕනෑකම යේසුස් වහන්සේට තිබුණා. நாங்கள் பார்க்கிறோம், අපි බලනවා. அவர் மனதுருவனுடனே என்ன செய்தாராம்? උන්වහන්සේ අනුකම්පා වෙච්ච වෙලාව මොකද්ද කළේ? இருந்த வியாதியஸ்தரை எல்லாம் குணப்படுத்துகிறார். සිටියා වූ සියලු රෝගීන්ව සුව කළා. இயேசுவின் மனதுருக்கம் என்ன செய்கிறது தெரியுமா? යේසුස් වහන්සේගේ අනුකම්පාව எங்களுடைய කරන්නේ சரீர வியாதியும் ஆவிக்குரிய வியாதியை மாற்றுகிறது. ஹalleluya. අපගේ ශාරීරික සහ අපගේ ආත්මික රෝගයන් වෙනස් කරනවා. பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை தட்டி கேளுங்க, உங்க வியாதி என்ன? පැත්තිනි කෙනාගේ තට්ටුවල අසන්න ඔබගේ රෝගය මොකක්ද? சிலர் சொல்றாங்க எனக்கு ஒரு வியாதி இல்லை. සමහරුන් කියනවා මට කිසිම රෝගයක් නැහැ. ஆனா சிலவரை உள்ளே வியாதி இருக்கிறது. සමහරුන්ගේ ඇතුලේ රෝග තිබෙනවා. இயேசு மனதுருகி வரும் பொழுது යේසුස් වහන්සේ අනුකම්පා වෙන වෙලාව உள்ளம் புறம்பும் அவர் சுத்திகரிக்கிறார். ඇතුලේ පිළිගන්නවා. ஹalleluya. හalleluya. உள்ளம் புறம்பும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். පිළිගන්නේ ජීවිත ඇතුළත සහ පිටත පවිත්‍ර වෙන්න ඕනේ. கரங்களை சிலருடைய கரங்களை உயர்த்துவது. ஹalleluya. හalleluya. மனதுருகும் தெய்வம்
இறங்கி வந்திருக்கிறார். මේ වෙලාවේ උන්වහන්සේ බැස පැමිණ සිටිනවා. இறங்கி வந்த உடனே வியாதியஸ்தர்களை குணப்படுத்த ஆரம்பிக்கிறார். උන්වහන්සේ බැසෙන වෙලාවේදී රෝගීන් සුව කරනවා. நாங்கள் ஆவிக்குரிய வியாதியோ சரீர வியாதியோடு இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. ආත්මික සහ ශාරීරික රෝගීන් සිටීම උන්වහන්සේගේ කැමැත්ත சில නොවේ. வேளைகளில் சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். සමහර කාරණාවල් දෙවියන් වහන්සේ ඉදාගෙන අපේ அதன் கூட அவருடைய நாம மகிமைப்படும்படியாக. ඒක උන්වහන්සේගේ නාමයේ මහිමපත් ஆனால் இந்த இடத்திலே பார்க்கிறோம். මේ ස්ථානයේ අපි දකිනවා. திரளான ஜனங்களை கண்டவுடனே அவர் மனதுருகி அவர் வியாதியஸ்தரை குணப்படுத்தினார். මහත් සමූහයක් දැක්ක වෙලාවේදී ඔවුන්ට උන්වහන්සේ අනුකම්පාවෙන් රෝග நாங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். මතේ 20 පරිච්ඡේද 34 වගන්තිය අපි බලනවා. යේසුස් වහන්සේ ඔවුන්ට අනුකම්පා කරමින් ඔවුන්ගේ ඇස් අත දැසේක. ඒ වේලෙම ඔවුන් පෙනීම ලැබ උන්වහන්සේ අනුව ගියෝය. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஹalleluya. හලෙලූයා. மனதுருகி கண்களை தொட்டார். අනුකම්පා කරමින් ඔවුන්ගේ ඇස් අත ගැසුවා. உடனடியாக அவர்கள் பார்வை அடைந்து அங்கே விட்டு புறப்பட்டார். එවලේම ඔවුන් පෙනීම ලැබ ඔවුන් අනුව ගියා. இன்னைக்கு अनेகர் பார்வை இல்லாமல் இருக்கிறார். බොහෝ දෙනා පෙනීම නැතුව සිටිනවා. எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் කොයිතරම් දේශනාවන් உள்ளே සමහර இருந்து ஒரு ஒளி வருவது கிடையாது. අතුලාන්තරෙන් ආලෝකයක් எப்ப එන්නේ. பார்த்தாலும் சின்ன பிள்ளைகளை மாதிரி. සෑම මොහොතක බැලුවොත් කුඩා දරුවන් எப்ப වගේ. பார்த்தாலும் சின்ன பிள்ளைகளை மாதிரி. ඕනෑම වෙලාවක කුඩා ஒரு දරුවන් සිටිනවා. எச்சரிப்பின் வார்த்தை வந்த உடனே ஓடி விடுகிறார்கள். ජීවිතේ ප්‍රශ්න කාපු ගමන් දුවලා යනවා. அப்படி என்றால் இன்னும் குருட்டாட்டத்திலே இருக்கிறீர்கள். ඒකේ තේරුම තවමත් ඔබ අන්ධයන් பக்கத்தில் සිටිනවා. இருக்கிறவங்க கேளுங்க, உங்களுக்கு பார்வை இருக்கான்னு கேளுங்க பாப்போம். ඔබගේ පැත්තෙන් ඉගෙන අසරණ පෙනීම තිබෙනවාද කියලා. வெளிய பார்வை இருக்கிறது உண்மைதான். පිටදින පෙනීම තිබෙන්නේ உள்ளே නැත්නම් இன்னும் வெளிச்சம் வரவில்லை. අතුලාන්තරට ආලෝකය ඇවිල්ලා உள்ளே வெளிச்சம் இல்லாதனால தான் ඇතුලේ ආලෝකය නැති නිසා அசத்தின் அழகு முகத்திலேயே தெரியுது. ඇතුලාන්තරයේ මූණෙන් පේනවා. துக்கமா தான் இருக்கிறேன். දුකින් තමයි ඉන්නේ. பக்கத்தில் கேளுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? පැත්තෙන් ඉගෙන ඔබ කොහොමද ඉන්නේ? உள்ளுக்கு எப்படி இருக்கீங்க? ඇතුලේ කොහොමද ඉන්නේ කියලා අහන්න. இயேசு மனதுருகி செய்த வேலை என்ன தெரியுமா? යේසුස් වහන්සේ අනුකම්පා වෙච්ච වෙලාව මොකද්ද කළේ? இருளை அகற்ற உடனே அவர்களுக்கு வெளிச்சம் வந்தது. பார்வை ආපේන வந்தது. ඉවත් විගස ආලෝකය පැමිණියා. எத்தனை பேருக்கு பார்வை வர வேண்டும்? කී දෙනෙකුට පෙනීම එන්න ඕන? அப்படிப்பட்ட கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க. மனதுருக்கத்தின் தெய்வம் வந்தால் பார்வை வரத்தான் வேண்டும். අනුකම්පාවේ දෙවියන් වහන්සේ ආවොත් පෙනීම එන්න ඕනේ. இயேசு எங்களை தொட்டால் பார்வை வரத்தான் යේසුස් வேண்டும். වහන්සේ අපව ස්පර්ශ කළොත් ආලෝකය පැමිණෙනවාමයි. இன்னும் உள்ளே வெளிச்சம் இல்லை என்றால் இன்னும் இயேசு உங்களை தொடவில்லை என்று அர்த்தப்படுகிறது. තාම ඇතුළාන්තරේ ආලෝකය නැතිනම් තාම යේසුස් වහන්සේ ඔබට අදහසලා இந்த නැහැ. காலை வேளையில் உங்களையும் என்னையும் தொடும்படியாக இயேசு வந்திருக்கிறார். මේ දැසන බව මොව ස්පර්ශ කරන යේසුස් වහන්සේ ඇවිත් සිටිනවා. மனதுருக்கத்தோடு வந்து நின்று கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ අනුකම්පාවෙන් ඇවිත් සිටිනවා. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படி வரைகிறது. මාර්ක්ස් සුභාරංචි 6 වෙනි පරිච්ඡේද 34 වෙනි වගන්ති මෙලෙස සඳහන් කරලා තිබෙනවා. උන්වහන්සේ ගොඩවැස්ස කල මහත් සමූහයක් දැක ඔවුන් එඬෙන්නු නැති බැටළුවන් මෙන් සිටි බැවින් ඔවුන් කෙරෙහි අනුකම්පා කොට ඔවුන්ට බොහෝ කාරණා උගන්වන්නට පටන් ගත්සේක. இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போலிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அநேக காரியங்களை அவருக்கு உபதேசிக்க தொடங்கினார். බොහෝ කාරණාවන් උගන්වන්න පටන් ගත්තා. இயேசுவின் மனதுருக்கம் என்னத்தை கொண்டு வருது? යේසුස් වහන්සේ අනුකම්පාව මොකක්ද දන්නවද කියන්නේ? சத்தியத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வருது. සත්‍යතාවය අපිට ගෙනියනවා. ஆண்டவர் உபதேசிக்க தொடங்கினார். උන්වහන්සේ උගන්වන්න පටන් ගත්තා. இயேசு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். යේසුස් වහන්සේ ඉගෙනුවා. இயேசுவின் மனதுருக்கம் வரும் பொழுது යේසුස් වහන්සේ අනුකම්පාව වෙනවා. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். උන්වහන්සේ අපිට ஆனா උගන්වනවා. கேள்வி என்ன தெரியுமா? ප්‍රශ්නේ அவர் මොකක්ද? மனதுருக்கத்தோடு கற்றுக் கொடுக்கிறார். උන්වහන්සේ සිතේ අනුකම්පාවෙන් උන්වහන්සේ ஆனால் උගන්වනවා. நாங்கள் அவர் கற்றுக் கொடுக்கிறதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறோம். උන්වහන්සේ උගන්වන දේ අපි පිළිගන්න நாங்கள் සූදානම්. ஆயத்தம் இல்லாதபடியால் අපි සූදානම් නැති அவர் නිසා கற்றுக் கொடுக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில கிரியை நடப்பது கிடையாது. උන්වහන්සේ උගන්වන දේ අපේ ජීවිතේ ක්‍රියාත්මක වෙන්නේ. பக்கத்துல கேளுங்க. පැත්තෙන් ඉගෙනගෙන යසන. அவர் கற்றுக் கொடுக்கிறார். උන්වහන්සේ උගන්වලා දෙනවා. படிக்க ஆயத்தமா? ඉගෙන ගන්න සූදානම්. படிக்க ஆயத்தமா? ඉගෙන ගන්න සූදානම්. ஆண்டவர்களை கற்றுக் கொடுக்கிறார், உபதேசம் பண்ணுகிறார். දෙවියන් වහන්සේ උගන්වන උන්වහන්සේ அவருடைய උපදේශය. மனதுருக்கம் உபதேசம் வருகிறது. උන්වහන්සේ අනුකම්පාව වෙන වෙලාවෙදී උපදේශය වෙනවා. அவருடைய மனதுருக்கம் எங்களுக்குள்ள வந்தால் උන්වහන්සේ අනුකම්පාව අපේ ජීවිතේ ආවෝ. வேத பாடத்துக்கு நிச்சயமா வரும். බයිබල් අධ්‍යයනය අනිවාර්යයෙන්ම වෙනවා. வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு நிச்சயமாய் வருவோம். සුප්‍රභාත මේක අනිවාර්යයෙන්ම වෙනවා. ஏனென்றால் மனதுருக்கத்தின் தெய்வம் பேசுவார் என்ற நிச்சயம் எங்களுக்கு இருக்கிறது. අනුකම්පාවේ දෙවියන් වහන්සේ කතා ஹalleluya. කරනවා. ஏனென்றால் எங்களுடைய தேவன் பேசுகிறதே
தெய்வம் எச்சரிக்கிற தெய்வமாக අපගේ දෙවියන් වහන්සේ කතා කරන දෙවියන් වහන්සේ අවවාද කරන දෙවියන් වහන්සේ. ஹalleluya හalleluya. மனதுருகி அவர்களோடு பேசுகிறார் අනුකම්පාවෙන් පිළිවි වහන්සේ උන්ට කතා කරනවා. மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல திரிந்து கொண்டிருக்கிறார்கள் එන්නේරකේ බැටළුවන් මේ එහෙම විසිරී සිටිනවා. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் අද බොහෝ දෙනා වගේ அவங்க மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் එන්නේරක නැති බැටළුවන්. சொந்த இஷ்டத்துல ஜீவிக்கிறது සිතු මනාපෙර ජීවත් වෙනවා. என்ன கேட்கிறதுக்கு இவர் யார் මාගෙන් අසන්න කවුද? நீ யார் என்று கேட்க ඔබ කවුද මගෙන් අසන්න? நான் முதல்ல இப்படி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஞாபகம் මම இருக்கு මේ වගේ ඉස්සෙල්ලා මම කියලා දෙන්න මතකයි. அது ஸ்ரீலங்கா பாஷை ශ්‍රී ලංකා භාෂාව. மை கார் மை பெட்ரோல் මයි කාර් මයි පෙට්ට. என்ன கேட்கிறது நீ யார் ඔබ කවුද මගෙන් අසන්න? அப்படின்னு சொல்லிடுவாங்க ඒ වගේ කියනවා. அப்படிதான் இன்னைக்கு மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் මේ වගේ තමයි එන්නේරක නැති බැටළුවන් ஒரு මේ. சபைக்கு கீழே இருக்க விருப்பம் සභාවක් යටතේ ඉන්න ආස නැහැ. ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே இருக்க விருப்பம் සේවකයෙක් යටතේ ඉන්න සූදානම් නැහැ. நான் சொந்த இஷ்டம் මගේ සිතු මනාපෙර මම. யாரையா இவர் கேட்கிறது මෝ කවුද මගෙන් අසන්න? இயேசு பார்த்தார் යේසුස් වහන්සේ බැලුවා. இந்த ஜனங்கள் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கும் பொழுது அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருக்கிறார் එන්නේරක නැති බැටළුවන් මේ සිට වෙලාවේදී මේ විසිරීගෙන උන් සිටියා. அதனாலதான் காலையில எழும்பின உடனே ඒ නිසා දැස් නැගිට ගමන් கொஞ்சம் களைப்பா இருந்தா சரி ටික සුළු මහන්සියක් තිබුණා. பிளாக்கெட் எடுத்து நல்லா தலையோட போத்திட்டு தூங்கிட வேண்டியது අපි පොරවනේ කරන් සම්පූර්ණ උලෝ පිළිපොරව. டெலிபோன் கூட ஆன்சர் பண்றது கிடையாது ටෙලිෆෝන් එක ආන්සර් කරන්නේ නැහැ. பரவாயில்ல மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் කමක් නැහැ. එන්නේරක නැති බැටළුවා. பக்கத்துல இருந்து கேள்வி நீங்க மெய்ப்பெண் இல்லாத ஆடு ඉතින් කියලා ගන්න මොකද එන්නේරක නැති බැටළුවෙක් இன்னைக்கு மெய்ப்பர் வந்திருக்கிறார் අද එන්නේරක ආවිසි. இயேசு மெய்ப்பர் வந்திருக்கிறார் வந்திருக்கிறார் எங்களுக்கு புதிய பாதைகளை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார் අපේ උගන්වන වහන්සේ විසිරේ. இயேசு எங்களுக்கு மெய்ப்பனாய் இருந்தால் යේසුස් වහන්සේ අපගේ එන්නේරක. வேதம் சொல்லுகிறது වචනේ කියනවා. நான் தாழ்ச்சி அடையேன் මට විසිරීමක් නැහැ. நான் தாழ்ச்சி அடையேன் විසිරීමක් නැහැ. எப்பொழுது எங்க வாழ்க்கையில தாழ்ச்சி என்றால் අපේ ජීවිත හිගභාවයේ තිබේ නම් இயேசு இன்னும் மெய்ப்பர் இல்லை යේසුස් වහන්සේ තාමත් ඔබගේ එන්නේරක නොවේ. சிலருக்கு அறையில் இருக்கிறவர்கள் மெய்ப்பர் සමහරුන්ට ඔබගේ පැත්තේ ඉන්නවා අය තමයි ඔබගේ එන්නේරක. சபைக்கு போகாதன்னா போகக்கூடாது ඔව් කියන සභාවට යන්න එපා. ඔබ යන්නේ නැහැ. நீங்க நாங்க இந்த மதத்திலிருந்து வந்து அங்கெல்லாம் போகக்கூடாது අපි මේ ආගමෙන් ආවේ අපි එහෙට නම් අපි යන්නේ නැහැ. இவங்க அம்மாவை மறக்க முடியுமா අම්මා අමතක කරන්න පුළුවන්. தெய்வத்தை மறந்தாலும் பரவாயில்ல அம்மாவை மறக்காதீங்க දෙවියන් අමතක කරත් තමයි අම්මා அப்படின்னு වෙන්නේ. சொன்னனே ரூம்ல එහෙම இருந்திருக்கிறார் කිව්ව ගමන් කාමරේ ඉන්නවා. மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் එන්නේරක නැති බැටළුවා. நினைச்ச மாதிரி ஜீவிக்கிறது සිතු මනාපිර ජීවත් වීම. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க පැත්තේ ඉන්න කෙනාට කියන්න. மனதுருக்கத்தின் தெய்வம் வந்திருக்கிறார் අනුකම්පාව විදියට වහන්සේ ඇවිත් ඉන්නවා. அவர் கற்றுக் கொடுக்க වහන්සේ விரும்புகிறார் උගන්වන්න දෙන්න කැමතියි. அது மாத்திரமல்ல ඒ විතරක් නෙවෙයි. நாங்கள் சங்கீதம் 51 அதிகாரம் ගීතාවලිය 51 වෙනි පරිච්ඡේදය. முதல் 3 வசனங்களை சீக்கிரமாய் வாசிக்க கேட்கிறேன். පළවෙනි වගන්ති 3 අපි කියවන්නට යනවා. දෙවියන් වහන්සේ ඔබගේ කරුණා ගුණය ලෙස මට දයා වූ මැනව. ඔබගේ අධික දයාබරකම ලෙස මාගේ අපරාධ මැකුව මැනව. මාගේ අයිතිකමින් මා සම්පූර්ණයෙන්ම සේදුව මැනව. මාගේ පාපයෙන් මා පිරිසිදු කළ මැනව. මක්නිසාද මාගේ අපරාධ මම ඒත්තු ගතිමි. මාගේ පාපද නිතරම මා ඉදිරියේ. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். நாங்கள் இந்த 51 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரத்தில் மேல சில குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கு அதை வாசிக்க விரும்புகிறேன். ගීතාවලිය 51 වෙනි පරිච්ඡේදය අපි කියවන වෙලාවේදී ඒ පරිච්ඡේදයේ ආරම්භයේදී යම්කිසි හැඳින්වීමක් දීලා තිබෙනවා. අපි ඒ කැමති කියවන්න. නායක වාර්තය කරුටයි. දාවිත් බෙත්ෂෙබා කරා පැමිණීම නිසා අනර්ථවත් වූ නාතාන් ඔහු වෙත ගිය පසු දාවිත් සෑදූ ගීතයකි. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீதின் சங்கீதம் இப்படியாக 51 சங்கீதம் இப்படி எழுதப்பட்டிருக்கு. දාවිද්ගේ ගීතය 51 ගීතාවලිය මෙසේ සඳහන් அவன் ஒரு කරනවා. பெரிய ராஜாவாக இருந்தான். ඔහු රජ කෙනෙකු සිටියා. அவன் மெய்ப்பனில்லாத ஆடை போல தான் ஜீவித்து வந்தான். ඔහු දැන් එන්නේරක බැටළුවෙක් වගේ ජීවත් වුණා. அவன் ஒரு கொலை பாதகத்தை செய்தான். ඔහු මිනිමරුවෙක් වුණා. ஒரு விபச்சாரத்தை செய்தான். ඔහු කාම මිත්‍යාචාරය දුනා. அந்த வேளையிலே ඒ වෙලාවේදී நாத்தானின் ஒரு தீர்க்கதரிசி வந்து எச்சரிப்பின் வார்த்தையை பேசினோம். නාතන් කියන අනාගත වක්තු ඔහු තරවට කිරි වචන அவன் කිව්වා. இருதயம் குத்தப்பட்டது. ඔහුගේ හදවත නන්න ලැබුවා. அவன் தொடப்பட்டான். ඔහු ස්පර්ශය ලැබුවා. அவன் முதல் செய்த காரியம் என்ன ඔහු தெரியுமா? පළවෙනි කළ දේ මොකක්ද? மனம் திரும்புகிறான். පසුතැවිලි වෙනවා. மனம் திரும்புகிறான். පසුතැවිලි වෙනවා. ஆண்டவர் பேசும் பொழுது ස්වාමීන් වහන්සේ කතා நாங்கள் කරනවා. மனம் திரும்ப வேண்டும். අපි පසුතැවිලි වෙනවා. ஆண்டவர் ஏன் பேசுறார் தெரியுமா? மனதுருக்கத்தோடு பேசுகிறார். උන්වහන්සේ කතා කරන්නේ සිටි අනුකම්පාව. நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற மனதுருக்கத்தோடு பேசுகிறார். පසුතැවිලි වෙන පිණිස උන්වහන්සේ සිටි අනුකම්පාවෙන් කතා කරනවා. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாம் வசனம். පළවෙනි වගන්ති අපි අසමු. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும்.
உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். என் பாவமர என்னை சுத்திகரியும். මගේ පාපය ඔබ වහන්සේ පවිත්‍ර කරන්න. இன்னைக்கு ஒரு நாத்தான் தீர்க்கதரிசிகள் மத்தியில் இருக்கிறார். අද නාතාන අනාගත වක්තුකින් මැද සිටින. நாங்கள் இல்லாத தீர்க்கதரிசி. අපි නොවේ අනාගත වක්තු. பரிசுத்த ஆவியானவர் ශිදාත්මයන් වහන්සේ. அநேக இருதயங்களோடு பேசி ඕනදවසක කතා කරන நீ විසිරි. மனம் திரும்ப என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். පසුතැවිලි වෙන කියලා කතා කරනවා. ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ආත්මයන් වහන්සේ සම්බන්ධ அந்த වෙනවා. திட்டவட்டமாய் பேசிக் සම්බන්ධ கொண்டிருக்கிறார். පැහැදිලිව කතා කරන உங்களுடைய විසිරි. பழைய வாழ்க்கையை விட்டு வெளியே வாருங்கள் என்று ඔබේ பேசுகிறார். පරණ ජීවිතය එළියට කතා ரகசிய කරනවා. பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்று රහස් பேசிக் පාපයෙන් கொண்டிருக்கிறார். එළියට උන්වහන්සේ කතා කරනවා. தாவீது ராஜா என்ன செய்கிறானா? දාවිද් රජ කලේ මොකක්ද? உடனடியாக ඒ විගසම கர்த்தருடைய சமூகத்திலே போய் ස්වාමීන් වහන්සේ ஆண்டவரே අනුකම්පාව உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ස්වාමීන් ඔබට විරුද්ධව මම පව කරමි. இரக்கம் பாராட்டும். කරුණාව දෙන්න. என் மீது மனதுருகும் ஆண்டவரே. අනුකම්පා කරන්න என் ස්වාමීන්. பாவத்தை கழுவும் என்று මගේ சொல்லப்படுகிறது. පාපය සෝදන්න කියලා அந்த කියනවා. 51ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 51 ගීතාවලිය කියවන වෙලාවේදී அவனுடைய புலம்பல் என்னவாய் இருந்தது? ඔහුගේ වැළපීම මොකක්ද? அவனுடைய பாடல் என்னவாய் இருந்தது? ඔහුගේ ගායනාව මොකක්ද? இயேசுவே, යේසුනි, ஆண்டவரே, ස්වාමීනි, தெய்வமே, දෙවිඳුනි, நீர் என் பாவத்தை மன்னியும். ඔබ මගේ පාපයට කමා වෙන්න. அன்று தாவீது ராஜா ஆண்டவரை நோக்கி එදා கதறினார். දාවිද් රජ ස්වාමීන් වහන්සේ වැළපුණා. இன்றைக்கு நாங்கள் இயேசுவை நோக்கி கதறுவோம். අද යේසුස් වහන්සේ ඉදිරියට අපි මොන நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். අලුත් යේසුස් අපි අවිස්සන. இயேசுவின் ரத்தம் எங்கள் கழுவ வேண்டும். යේසුස් වහන්සේ කලේ අපි උසුදන්න. மனதுருக்கத்தோடு இயேசு நின்று கொண்டிருக்கிறார். අනුකම්පාව වහන්සේ සිටගෙන ඉන්නවා. அன்றைக்கு தேவன் அந்த தாவீதின் மீது மனதுருகினார். එදා දාවිද් කරේ වහන්සේ අනුකම්පාව. இன்றைக்கு இயேசு எங்கள் மீது අද மனதுருகிறார். යේසුස් වහන්සේ අපට අනුකම්පාව எங்களை කරනවා. மன்னிக்கவர் ஆயத்தமாய் අපට இருக்கிறார். කමා වෙන්න උන්වහන්සේ எங்களை සූදානම්. சுத்திகரிக்க ஆயத்தமாய் පවිත්‍ර இருக்கிறார். කරන්න සූදානම්. ஆனால் பாவத்தை அறிக்கையிட நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். පාපේ කියා දෙන්න අපි සූදානම්ද? அருமை தேவச்சனமே, අනන්ත දේවදරුවනි. என் பாவத்தை அறிக்கையிட ஆயத்தம் என்று சொல்லுகிறவர் මගේ පාපේ කියා දෙන්න සූදානම් අය. கரங்களை வைத்துக் கொள்ளுங்க பாபா. ඔබ අතව සුවා ගන්න බලන්න. கண்களை மூடிக்கொள்ளுங்க. ඇස් පියා ගන්න. அந்த தாவீதுக்கு மன்னித்த தேவன் එදා දාවිද කමා උදෙවන් இன்னைக்கு වහන්සේ. எங்களை மன்னிக்க வல்லவராக කමාවට இருக்கிறார். බලවන්තයි. எங்களுடைய பாவத்தை கழுவ வல்லவராக අපේ இருக்கிறார். පාපේ අපගේ පාපේ සෝදන බලවන්තයි. எல்லாரும் சொல்லுவோம், සියලු දෙනා අපි කියමු. ஆண்டவரே பாவத்தை ස්වාමීන් වහන්සේ පාපය உம்முடைய இரத்தத்தினால கழுவும் මගේ ஆண்டவரே. ලේ සෝදන්න. என் சாபத்தை நீக்கும் ஆண்டவரே. ඒ ශාපේ ඉවත් කරගන්නව. மனதுருகும் ஆண்டவரே. අනුකම්පාව இந்த වෙන්න. காலங்களில் எங்களுக்கு இயேசுவின் மனதுருகல் வேண்டும். යේසුස් වහන්සේ අනුකම්පාව වෙන්න. திரளான ஜனங்களை பார்த்த பொழுது විශාල සමූහයක් அவர் වුණා. மனதுருகினார். උන්වහන්සේ අනුකම්පා කළා. பாவத்தில் ஜீவிக்கிறார்களே, පාපේ ජීවත් இன்னும் වෙනවනේ. மனம் திரும்பவில்லையே, පසුතැවිලි වෙන්න ඕනේ. இன்னும் மனம் திரும்பவில்லையே. තාමත් පසුතැවිලි වෙන්නේ නැහැ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், අපසෝ අපි කියමු. என் பாவங்கள் நீங்கப்படட்டும் ஆண்டவரே. මගේ පාපෙන් කමා என் වෙන්න. சாபங்களை ஆண்டவரே அகற்றும். මගේ ශාපයන් ඉවත් කළ මැනව. எல்லாரும் கரங்களை வைத்துக் கொள்வோம். සියලු දෙනාම අපසෝ ගන්න. மனதுருக்கத்தின் தெய்வம் ஒரு காரியத்தை செய்யாமல் இந்த இடத்தை விட்டு போக மாட்டார். සියලු අනුකම්පාව දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ අන්දා කාටවත් නොකර උන්වහන්සේ යන්නේ.
செய்கிற காரியம் என்னவென்றால் උන්වහන්සේ අනුකම්පාව වෙලාදී කරන්නව දේ මොකක්ද? அவர் எங்கள் மத்தியிலே பேசுகிறார். උන්වහන්සේ අපිට කතා කරනවා. ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி பேசுகிறார். අනාගත වක්තු යව උන්වහන්සේ பரிசுத்த ஆவிக்கூடாக பேசுகிறார். උන්වහන්සේ තුලින් කතා நாங்கள் කරනවා. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் අපි කලේ දෙක அவர் මෙන්න. மனதிற்கு பேசும் பொழுது උන්වහන්සේ අනුකම්පාවෙන් ஆண்டவரே என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லுவார். ස්වාමී මාව කැප කරන්න නිසා. அந்த வேளையில் அவர் எங்களை சுத்திகரித்து மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்க வல்லமையுள்ளவர். උන්වහන්සේ අපිට පවිත්‍ර කරමින් අපව කමා කරන්න බලවත් වෙන උන්වහන්සේ. அவர் மனதிற்கு அளித்த தெய்வம். උන්වහන්සේ අනුකම්පාවන දෙවියන්. திரளான ஜனங்களை பார்த்த பொழுது அவர் මහත් සමය දැක්ක වෙලාවදී උන්වහන්සේ අනුකම්පාව. தாவீது பெரிய ஒரு ராஜாவாய் இருந்தார். දාවිත් මහත් රජ කෙනෙක් සිටියා. ஆண்டவருடைய சத்தம் எச்சரிப்பின் வார்த்தை உண்டான பொழுது උන්වහන්සේගේ හඬ උන්වහන්සේගේ තරවට වෙන அவர் වෙලාවදී நாளைக்கு நாளை மறுதினம் என்று போக்கு சொற்கவில்லை. ඒට ආනන්දා කියා උදාස කරු அநேக දැක්කේ. சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். බොහෝ දෙනා දිදාස அடுத்த மாதம் பார்ப்போம். ලබන මාසේ அடுத்த வருடம் பார்ப்போம். ලබන අවුරුද්දේ බලමු. அடுத்த வருஷம் மனம் திரும்புவோம். ඊළඟ අවුරුද්දේ පසුත ඇවිල්වෙමු. இவன் ராஜாவாய் இருந்த பொழுது රජ කෙනෙකු සිටින ஆண்டவருடைய மனதிருக்கத்தை அறிந்தபடி උන්වහන්සේගේ අනුකම්පාව දැන සිටිය නිසා உடனடியாக பாவத்தை அறிக்கையிடுகிறான். විගසින් තමාගේ පාපේ කියා දුන්නා. பாவத்தை அறிக்கையிட்ட அதே வேளையில் පාපේ කියා දුන්නේ වෙලාවෙ. கொலைகாரனாய் இருந்த பொழுது ඔබ පිළිමරුවෙක් සිටි அவன் වෙලාවෙ. விபசாரனாய் இருந்த பொழுது කාමිතචාරික பாவம் සිටියා. செய்திருந்த பொழுதும் එසේ වූ සිටියා. ஆக்கிரமம் செய்திருந்த பொழுதும் අයුතුකම කර සිටියා. ஆண்டவர் அவரை மன்னித்தார். දෙවියන් වහන්සේ කමා කළා. இன்னைக்கு இயேசு மன்னிக்க எங்கள் மத்தியில අද வந்திருக்கிறார். යේසුස් වහන්සේ කමා කරත් මැද ඇවිස්සෙනවා. இன்னைக்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். වහන්සේ සූදානම් වෙනවා. ஆகவே சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார். ගීතිකා කරු වෙනස ලියනවා. சங்கீதம் 103 அதிகாரம் 3 4 வசனங்கள். ගීතාවල 103 වෙනි පරිච්ඡේදය 3 සහ 4 වගන්ති. මාගේ ආත්මය ස්වාමීන් ප්‍රශංසා කරව. මා තුළ ඇති සියල්ල උන්වහන්සේගේ ශුද්ධ නාමයෙන් ප්‍රශංසා කරව. මාගේ ආත්මය ස්වාමීන් ප්‍රශංසා කරව. උන්වහන්සේගේ උපකාර සියල්ල සිහි නැති නොකරව. උන්වහන්සේ තාගේ සියලු අයුක්කම් කමා කරනසේක. තාගේ සියලු රෝග සුව කරනසේක. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அவருடைய மனதிற்கும் என்ன தெரியுமா? උන්වහන්සේගේ අනුකම්පාව எங்களுடைய ஆக்கிரமங்களை நீக்கி අපගේ අයුතුකම எங்களுடைய நோய்களை අපගේ குணப்படுத்தி රෝග සුව කරලා எங்களுடைய பாவங்களை கழுவுகிற தெய்வம். අපගේ පාපය සුව කරන දෙවියන් වහන්සේ. அவர் எங்களை குணப்படுத்துகிறார். අපව සුව කරන දෙවියන් වහන්සේ. தேவன் கடந்து செல்கிறபடியால் சீக்கிரமாய் நாங்கள் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனங்களை කාලික සීඝ්‍ර යන නිසා ඉක්මනින් බලන්න යන යෝහන් පස්වෙනි පරිච්ඡේදයේ කිසිරට දක්වා. ඉන්පසු යුදෙවරුන්ගේ මංගල්‍යයක් විය. යේසුස් වහන්සේද යෙරුසලමට ගියසේක. යෙරුසලමේ බැටළු දොර ළඟ හෙබ්‍රේ භාෂාවෙන් බෙත්සදා නම් වූ මණ්ඩපයක් පහක් එදිකොපුණක් තිබේ. ඒවායේ අන්ධයෝද කුරුද වියව් අවයව ඇත්තෝද යන රෝගීන් සමූහයක් ඔත්පලව උන්නෝය. 38 අවුරුද්ද දුර්වලකමින් පීඩිත වූ එක්තරා මිනිසෙක් ඒ සිටියේය. ඔහු ඔත්පලව ඉන්නවා යේසුස් වහන්සේ දැක ඔහු දැනට බොහෝ කලක සිට ඒ ආකාරව සිටි බව දැන නුඹ සුවය ලබන්නට කැමැතිද? ඔහුගෙන් ඇසූසේක. ஆமென். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உடுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகம் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீரை கலக்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி. ஆமென். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் මෙම ස්ථානයේ අපි බලනවා பெதஸ்தா என்றுதான் ஒரு குளம். බෙතෙස්දා කියන උපකුල. பெதஸ்தா என்றால் බෙතෙස්දා කියලා කියන්නේ கிருபையின் வீடு இல்லாவிட்டால் இரக்கத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிறது. කරුණාවේ නිවස කියලා හඳුන්වනු ලබනවා. பாருங்க, கிருபையின் வீடு இல்லாவிட்டால் இரக்கத்தின் வீட்டுக்கு அருகாமையிலே 38 வருடங்கள் வியாதியுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறார். බලන්න කරුණාවේ නිවස කියන ස්ථානයේ 38 අවුරුද්දක් ගාතුරු මිනිසෙක් සිටිනවා. மற்றவருடைய கிருபையிலே நாங்கள் தங்கி இருக்கிறோம். අනිත්‍යගේ කරුණාව මත மற்றவருடைய இரக்கத்திலே தங்கி අනිත්‍යගේ இருக்கிறோம். අනුකම්පාව මත රැඳෙනවා. யாரோ எனக்கு உதவி செய்வார்கள் என்று நம்பி இருக்கிறேன். මට උදව් කරයි කියලා බලාගෙන ඉන්නවා. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, ඔබගේ පැත්තෙන් දිගනට ඔබ කියන්නේ மற்றவங்களுடைய கிருபையில இருக்காதீங்க, අනිත්‍යගේ කරුණාවෙන් ඉන්නවා. மற்றவங்களுடைய தயவுல இருக்காதீங்க. අනිත්‍යගේ දයාවෙන් அது ඉන්නවා. ஒன்று உங்களுக்கு கிடைக்க போறதில்லை. විශ්වාස ලැබෙන්නේ නැහැ. இவன் பெதஸ்தா என்றதான கிருபை விட்டருகாமையிலே
சந்நிதியில் இருக்கிறார். බෙතෙස්දා කියන කරුණාවේ නිවස අසල රැඳී සිටිනවා. தயவு என்று வீட்டின் அருகாமையில் இருக்கிறார். දයාව කියන නිවස අසල වූ සිටිනවා. அவனுக்கு கிருபையும் கிடைக்கவில்லை, தயவும் கிடைக்கவில்லை. කරුණාව ලැබුණේ නැහැ, දයාව ලැබුණේ නැහැ. உலகத்தின் சம்பாத்தியத்திலும் உலக ஞானத்திலும் உலக மனுஷனும் தங்கி இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. ලෝකයේ මුදල් තුල සහ මනුෂ්‍ය ලෝකයේ මනුෂ්‍යයා කෙරේ රැඳී සිටින කිසිවක් නැහැ. 38 வருடங்கள் நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை. අවුරුදු 30ක් බලාපොරොත්තු நாளைக்கு நடக்கும், நாளாண்டைக்கு நடக்கும் என்று பார்த்து கொண்டு இருந்தான். එටවේ අනිද්දාවේ කියලා බලාගෙන සිටිනවා. 20 வருஷம் நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. අවුරුදු 20ක් බලාගෙන ஏதோ ஒரு நன்மை நடக்கும். යම් යාපත සිදු වෙයි. 30 வருஷம் பார்த்து கொண்டு අවුරුදු இருந்தீங்க. 30ක් බලාගෙන ඉඳලා ஏதோ ஒரு வெளிச்சம் வரும். යම් ආලෝකයක් එයි. இந்த வாழ்க்கையில் ஒரு விடிவு வரும். ජීවිතේ මගේ ජීවිත නිමවීමක් நாளைக்கு நடக்கும். එටවේ அடுத்த மாதம் நடக்கும். ලබන මාසෙ වෙයි. கத்தாரிலே நடக்கும். கத்தாரிலே සිදු වෙයි. இந்தியாவிலே நடக்கும். இந்தியாவிலே සිදු වෙයි. இலங்கையிலே நடக்கும். லங்காவில் සිදු වෙයි. எதிர்பார்ப்போடு இருந்து நாங்கள் வெட்கப்பட்டு போனது உண்டு. බලාපොරොත්තුලා ජීවිතේ ලැජ්ජාවට පත් වුණු අවස්ථාව. அந்த வேளையிலே ஒருவர் வருகிறார். ඒ වෙලාවේදී කෙනෙක් ඉන්න ස්ථානෙට එනවා. அவருடைய பெயர் இயேசு. ඔබතුමාගේ නම යේසුස්. அவர் கிருபை மாத்திரமல்ல, උන්වහන්සේ කරුණාව පමණක් නොවේ. அவர் கிருபை வீட்டின் சொந்தக்காரன். උන්වහන්සේ කරුණාවේ නිවස அவர் අයිතිකාරයි. தயவின் சொந்தக்காரன். දයාවේ අයිතිකාරයි. அனுකம்பத்துக்கு சொந்தக்காரன். අනුකම්පාවේ අයිතිකාරයා. ஹalleluya, ஹalleluya. கிருபையின் வீட்டருகையிலே அந்த குலத்திலே ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. කරුණාවේ නිවස අසල කිසිවක් ලැබුණේ නැහැ. உங்களுடைய வேலை தளத்திலே ஒன்றும் பெற்றுக்கொள்ள ඔබගේ முடியவில்லை. රැකියාවක අසල කිසිවක් உங்களுடைய ලැබුණේ නැහැ. குடும்பத்திலே நீங்கள் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ඔබගේ පවුලෙන් කිසිවක් ලබා ගන්න உங்களுடைய බැහැ. சம்பாத்தியத்திலே ஒன்றும் பெற்றுக்கொள்ள ඔබගේ முடியவில்லை. හම්බ කිරීමේ කිසිවක් நம்பிக்கை ලැබුණේ இழந்து போன நிலைமையிலே, බලාපොරොත්තු බිඳුනා අවස්ථාව. வெட்கப்பட்ட நிலைமையிலே, ලැජ්ජා සහගත யாரும் අවස්ථාව. உதவி செய்ய இல்லை என்று சொல்லப்படுது. කවුරුත් මට උදව් කරන්නේ නැහැ කියන අවස්ථාවේ உதவி செய்ய ஒருவர் நடந்து උපකාර வருகிறார். කරන කෙනෙක් ඇවිල්ලා அவர்தான் மனதிற்கத்தை கொடுத்தார். ஹalleluya, ஹalleluயா, ஹalleluya. ஹalleluya. உதவியற்ற நிலைமையிலே උපකාර නැත්තව මොකද? 38 வருடங்கள் வெட்கத்துக்குள்ளே இருந்த மனுஷன் අවුරුදු 30ක් வாழ்க்கையிலே ලැජ්ජා සහගත සිටින මිනිස්සු. கிருபையின் சொந்தக்காரன் இறங்கி வருகிறார். කරුණාවේ අයිතිකාරය බැසලා. தாயவின் சொந்தக்காரன் இறங்கி දයාවේ வருகிறார். අයිතිකාරය அந்த බැලලා. குலத்துக்கு சொந்தக்காரன் இறங்கி வருகிறார். அந்த தூதர்களுக்கு தளபதி இறங்கி வருகிறார். දූතයාගේ අධිපතිය විශ්වාසනවා. அவர் வந்தார், காரியங்கள் උන්වහන්සේ ஆரம்பித்தார். ආව කාලය විශ්වාසයි. இயேசு உங்களை தொட்டால் காரியங்கள் යේසුස් වහන්සේ ஆரம்பித்தார். කාලය அவரை විශ්වාසයි. பார்த்து கேட்கிறார், ඔව් දෙස බලලා උන්වහන්සේ நீ අසනවා. சுகப்பட விரும்புகிறாயா? යේසුස් වේලවන්න කැමතිද? இயேசு எங்களை பார்த்து கேட்கிறார், යේසුස් වහන්සේ நீ අපිට බලලා சுகப்பட விரும்புகிறாயா? ඔබ සුවේන කැමතිද? நான் விடுவிக்க வந்திருக்கிறேன். ඔබ මුදවන්න විශ්වාසයි. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? මොනවද මොකක්ද කියන්නේ? இன்றைக்கு வேணாம் අද ஆண்டவரே. එපා ස්වාමීනි. அடுத்த வெள்ளிக்கிழமை பார்ப்போம். ලබන සිකුරාදා බලමු. இந்த வருஷம் இல்ல ஆண்டவரே. මේ අවුරුද්ද නෙවෙයි ස්වාමීනි. இலங்கையில போய் பார்த்துக் கொள்ளும். ලංකාවට ගිහිල්ලා බලමු. அதனாலதான் இன்னும் 38 வருஷம் அங்கேயே ඒ නිසා තමයි අවුරුදු 30 තාමවත් பக்கத்துல තියෙන්නේ. இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சு கேளுங்க, இன்னும் அங்கேயா இருக்கிறீங்க? පැත්තින් ඉන්න අතරලා අහන්න තාමත් එහෙම දෙන්නේ කියලා. இன்னும் அங்கேயா இருக்கிறீங்க? ඒ විදිහට ඉන්නේ ඔබ. மனதுருக்கத்தின் தெய்வம் வந்திருக்கிறார். සුදී අනුකම්පාව දෙවන් වාසය எங்களை කරනවා. விடுவிக்கும்படியா අපේ வந்திருக்கிறார். බුදුන් විශ්වාසනවා. ஆமாண்டவர், எனக்கு விடுதலை வேணும். ඒ විශ්වාසවල විදිනෝනේ. மனதுருக்கத்தின் தெய்வம் விடுதலையோடு தான் இன்று காணப்போவார். අනුකම්පාව දෙවන් වාසය මොකවද කරන්නේ? எதுவோ எனக்கு ඔබේ தெரியும். ප්‍රශ්න කුමක්ද වෙන්නේ? பிரச்சனை 50 வருட பிரச்சனையோ தெரியாது. අවුරුදු 50 ප්‍රශ්නයක් 20 වෙනවා. வருட பிரச்சனையோ අවුරුදු தெரியாது. 20 ප්‍රශ්නයක් වෙනවා. ஆனால் அவர் சொன்னால் ஆகும். விடுதலையோடு தான் என் ஜனம் செல்ல வேண்டும். මිදීමෙන් තමයි පිටත් වෙන්න ඕනේ. அவர் அந்த வேளையிலே வருகிறார். ඒ වෙලාවේ ස්වාමීන් වහන්සේ එනවා. அவனை பார்த்து சொன்ன ஒரே ஒரு காரியம், ඔව් දෙස බලලා කිව්ව එකම එක දෙයක්. எழுந்து නැගිටින්න. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, පැත්තෙන් කියලා ඔබ කියන්නේ. இனிமே அமர்ந்து இருக்காரு, ඊට පස්සේ වාඩි වෙලා ඉන්න එපා. எழுந்துருங்க. නැගිටලා ඉන්න. ஒருத்தர் எழுப்பி කවුරු නැගිටින්නේ නැහැ. எழுந்துருன்னு சொல்லுங்க. නැගිටලා ඉන්න කියලා කියන්නේ. ஒருத்தர் எழுப்பி எழுந்துருன்னு சொல்லி எல்லாம் எழுந்துருங்க. නැගිටින්න කියලා ඔබත් නැගිටින්න. இப்பொழுது அமர்ந்திருக்க வேண்டிய நேரம் அல்ல. දැන් වාඩි වෙන වෙලාව. இப்பொழுது முன்னேறி நடந்து செல்ல வேண்டிய நேரம். පෙරට ඉදිරියට යන වෙලාවයි. மனவிருக்கத்தின் தெய்வம் எங்கள் மத்தியில் வந்து අනුකම්පාව දෙවන් වාසය. எழுந்து நட என்றால் நடக்கத்தான் வேண்டும். නැගිටලා ඇවිදින්න කිව්වොත් ඇවිදින්න ඕනේ.